நேற்று உங்களை காப்பாற்ற அந்த கண்ணன் வந்தான். ஆனால் இங்கேயும் அந்த கண்ணனால் வந்து உங்களை காப்பாற்ற முடியாது. பிகாஸ் இந்த இடம் முழுக்க என்னோட ஆளுங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உங்களை அட்டாக் பண்ண போகிறாங்க. உங்களால் என்ன பண்ண முடியும்? இப்போ நான் நினச்சேன்னா உங்களை என்ன வேணாலும் பண்ண முடியும் என்று அவர்களை மிரட்டினான். விஜய் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை. இந்த இடம் முழுவதும் அவனது மதிப்பு மிகவும் அதிகமாகவே இருந்தது. அவன் நினைத்தால் இப்பொழுது விக்ரமையும் சுரபியையும் வெளியே துரத்தி அனுப்ப முடியும். அந்த அளவிற்கு அவனுக்கு அங்கு பவர் உள்ளது. கீர்த்தி யாருடனோ போனில் பேசி முடிக்க சில நொடிகளில் அங்கு ஒரு நபர் வந்து, மிஸ்டர் விஜய், நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் என்று கேட்டான். இதோ இங்கே நிற்கிறாங்களே, இவங்க 2 பேருக்கும் இங்கே நிற்கிறதுக்கு கொஞ்சம் கூட குவாலிஃபிகேஷன் கிடையாது. இவங்க 2 பேரையுமே இங்கிருந்து அனுப்பலாம் என்று சொன்னான். அப்பொழுது சுரபியையும் அவள் அருகே நின்று கொண்டிருந்த விக்ரமையும் பார்த்தவன் விக்ரமின் உடையை வைத்து அவன் சாதாரண ஒரு ஆள் என்று முடிவு செய்து கொண்டு விஜய் சொன்னதை கேட்கும் விதமாக அவர்கள் இருவரிடமும், மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் விக்ரம், சுரபி 2 பேரும் இமீடியட்டா இங்கிருந்து வெளியே போறீங்களா என்று கோபமான குரலில் சொல்ல, என்ன சொன்னீங்க? இப்ப நாங்க இங்கிருந்து வெளியே போகணுமா என்று கோபமாக கேட்டாள் சுரபி. ஆமா, நீங்க 2 பேரும் தான் இப்போ இங்கிருந்து போகணும். இது நான் வந்து சொல்ற அளவுக்கு ஒன்றும் நீங்க ரொம்ப முக்கியமான ஆளெல்லாம் கிடையாது. நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா வெளியே கிளம்பி போயிருக்கணும். பட் நீங்க கிளம்பல. ஸோ இப்போ நான் மரியாதையா சொல்றேன், வெளியே போயிருங்க. இல்லனா உங்க 2 பேரையுமே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியிருக்கும் என்று அந்த நபர் சற்று காட்டமான குரலில் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே, சாரி மிஸ்டர் விக்ரம், உங்களை நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சுட்டேன் என்று சொன்னவாறே 50 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் தன் பின்னால் 2 பாடிகார்ட்ஸுடன் நடந்து விக்ரம் அருகில் வந்தார். அவனை பார்த்தவாறு வந்த அவரது முகம் முழுவதுமே புன்னகை பூ மலர்ந்திருந்தது. ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த விஜய், கீர்த்தி மற்றும் அவர்களை சுற்றி நின்று இருந்த அத்தனை பெண்களின் கூட்டம் மற்றும் விக்ரமையும் சுரபியையும் வெளியே சொல்லுமாறு சொன்ன அந்த ஆர்கனைசர் அவர்கள் அனைவருக்கும் இந்த திடீர் நிகழ்வு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. மிஸ்டர் சத்யதேவ், இவர் எதுக்காக இங்க வந்தாரு? இவருக்கு எப்படி விக்ரம தெரியும் என்று விஜய் குழப்பத்தில் தவிக்க அந்த ஆர்கனைசர் பயத்தில் தன் நெற்றியில் வடிந்த வியர்வையை துடைத்தான். சத்யதேவ் சார், நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஏதாவது நீடு உங்களுக்கு இருக்குதா என்று அந்த ஆர்கனைசர் சிறிது பதட்டமான குரலில் கேட்க, நான் இவ்வளோ தூரம் வந்ததுனால தானே உன்னை பத்தின யோகிதை எனக்கு தெரிஞ்சிச்சு என்று சத்யதேவ் அவனை முறைத்து பார்த்தவாறு சொல்ல, சார் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்று அந்த ஆர்கனைசர் தன் பக்கம் நியாயம் இருப்பதை போல் பேசினான். யாரு? நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டனா? இவ்வளவு நேரமா நீ மிஸ்டர் விக்ரம் கிட்ட என்ன பேசினு கேட்டுக்கிட்டு தானே வந்தேன். அவரை வெளியே போக சொல்ல உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? எப்படி நீ அவரை வெளியே போக சொல்லலாம் என்று அவனை பார்த்து மிரட்டலாக கேட்டார் சத்யதேவ். சார், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. நான் இவங்க 2 பேரையும் வெளியே போக சொல்லல. இதோ நிற்கிறாரே விஜய், இவர் சொல்லிதான் நான் இவங்களை வெளியே போக சொன்னேன் என்று மீண்டும் பயத்தில் தன் நெற்றியில் வடிந்த வியர்வையை துடைத்தவாறு சொன்னார் அந்த ஆர்கனைசர். உடனே இப்பொழுது சத்யதேவின் பார்வை விஜய் பக்கம் திரும்பியது. ஹலோ மிஸ்டர் சத்யதேவ், நான் தான் இவங்க 2 பேரையும் வெளியே போக சொன்னேன். பிகாஸ் இவங்க 2 பேரும் இங்க இருக்கிறதுக்கே தகுதியே இல்லாத ஆளுங்க, அதனாலதான் நான் சொன்னேன் என்று விஜய் சொல்ல, இவங்க இங்க இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது மிஸ்டர் விஜய் என்று அவனை பார்த்து கேட்டார். நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா மிஸ்டர் சத்யதேவ்? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? மல்ஹோத்ரா ஃபேமிலி விஜய். ஸோ என்கிட்ட என்ன பேசுறேன்னு புரிஞ்சு பேசுங்க. இங்க எனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சிருந்தா நீங்க இந்த மாதிரி பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்று விஜய் பெருமையாக சொல்ல, உங்க இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் விஜய் என்று சொல்லி அவனை பார்த்து நக்கலாக சிரித்தார் சத்யதேவ். இந்த பேச்சும் அவரது நக்கலான சிரிப்பும் அவனுக்கு கோபத்தை வர வைத்தது. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசி நீங்க உங்களுடைய டைம் அண்ட் இங்க இருக்கிற எங்களோட டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். பிகாஸ் இது ரொம்ப பெரிய கான்ஃபரன்ஸ். இந்த மாதிரி ஒரு சான்ஸ் நெக்ஸ்ட் நமக்கு எப்போ அமையும்னு தெரியல. அது வரைக்கும் நாம ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டி கூட இருக்கலாம். ஸோ தேவையில்லாம இவங்க 2 பேருக்காக நாம எதுக்காக நம்மளோட பிஸ்னஸ் மூமெண்ட்டை வேஸ்ட் பண்ணணும்? இவங்க 2 பேரையும் இங்கிருந்து வெளியே அனுப்பிடலாம் என்று அவன் சத்யதேவுடன் சமாதானமாய் பேசுவது போல் பேச, இங்க பாரு விஜய், நீ சொல்றத நான் எதுக்காக கேட்கணும் என்று சத்யதேவ் கேட்க, மிஸ்டர் சத்யதேவ், மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்துகிட்டு ரொம்ப சீப்பா சுத்திக்கிட்டு இருக்க இவனுங்க நேத்து என்ன அளவுக்கு அதிகமாவே இன்சல்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள நான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ இந்த கான்ஃபரன்ஸ்குள்ள நுழைஞ்சி இங்க இருக்கிற யாரையாவது கைக்குள்ள போட்டு அவங்க மூலமா இந்த பாம்பே சிட்டில புது ஆர்னமெண்ட்ஸ் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியாவில் இருக்காங்க. இதுக்கு நான் எப்படி அலோவ் பண்ண முடியும்? கண்டிப்பா இதுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன்.
இவங்க அவ்வளவு சீக்கிரத்துல இந்த இடத்துல கம்பெனி ஸ்டார்ட் பண்றது அப்படின்றது இயலாத காரியம்தான். ஸோ நீங்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேணாம், இதுதான் என்னோட கருத்து. அதனால தான் நான் இமீடியட்டா இவங்க இங்கிருந்து வெளியே அனுப்பணும்னு சொல்றேன் என்று விஜய் பேச அவனுடைய பேச்சு சத்யதேவிற்கு துளியும் பிடிக்கவே இல்லை. ஹே, என்ன லாஜிக்ல நீ பேசிக்கிட்டு இருக்க? உன்னோட பர்சனல் அஃபென்ஸ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இங்க இருந்து துரத்தணும்னு சொன்னா இது என்ன உங்க அப்பா வீட்டுல இருந்து நடத்துற கான்ஃபரன்ஸ்னு நினைச்சிட்டு இருக்கியா? மொத்தமா இந்த அசோசியேஷன்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்க எல்லாரும் விருப்பப்பட்டு இன்வால்வ் ஆகி நடத்திட்டு இருக்கிற கான்ஃபரன்ஸ். அப்படிப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸ்ல உள்ள வந்துட்டு நீ உன்னோட தனிப்பட்ட விருப்பத்தை இங்க ரிவீல் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் இங்க சான்ஸே இல்லை, ஓகேவா என்று மிகவும் கர்வமாக சொன்னார் சத்யதேவ். அவரின் பேச்சு விஜய்க்கு துளியும் பிடிக்கவில்லை. மேலும் அது அவனை அவமானப்படுத்துவது போல உணர்ந்தான். இங்க பாருங்க சத்யதேவ், நீங்க யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? விஜய் மல்கோத்ரா. மல்கோத்ரா ஃபேமிலியில ஒட்டுமொத்த ஜுவல்ஸ் கம்பெனிக்கும் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் நான் தான். நீங்க அதை பத்தி ஒண்ணுமே தெரியாத ஒரு மாதிரி என்கிட்ட ரொம்ப திமிரா பேசுறீங்களே. என்னோட லெவல் ரொம்ப ரொம்ப ஹையானதுன்னு நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்களா என்று அவனை பார்த்து விஜய் சிரித்து கொண்டே கேட்க, இங்க பாரு விஜய், நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த ஆர்னமெண்ட் ஃபீல்டுலேயே நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா உன்னை விட நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா என்று அவனை பார்த்து நக்கலாய் சிரித்தவாறு கேட்டார் சத்யதேவ். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த விக்ரம் தன் மனதிற்குள், சபாஷ், சரியான போட்டி. எப்படி ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம போட்டா போட்டி போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பாப்போம் லாஸ்ட்ல ஃபைனல்ஸ்ல யார் வின் பண்றாங்கன்னு பார்த்தே ஆகணும்டா விக்ரம் என நினைத்தவன் அங்கு நடப்பதை மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்து கொண்டிருந்தான். யூ என்று கோபமாக விரல் நீட்டிய சத்யதேவை விஜய் மல்கோத்ரா மிரட்ட, ஆனால் அதை கண்டு துளியும் பயப்படாதது போல சத்யதேவ் அவனை பார்த்து சிரித்து கொண்டே, யா மீ, உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? நான் சொன்னது உண்மையா இல்லையா அது உனக்கு நல்லாவே தெரியும் தானே என்று கேட்க விஜயோ எந்த ஒரு பதிலும் பேசவே முடியவில்லை. உடனே விக்ரம் சுரபி பக்கம் திரும்பிய சத்யதேவ், மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் விக்ரம் சுரபி, நீங்க பாம்பேல புதுசா ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ண விருப்பப்படுறீங்கன்னு அபி என்கிட்ட சொன்னாரு. அபி என்னோட ரொம்ப பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நீங்களும் எனக்கு ஃப்ரெண்டு தானே. அதனால என்னோட ஃபுல் சப்போர்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நீங்க அதை பத்தி எந்த ஒரு ஒரியும் பண்ணிக்க வேண்டாம். கண்டிப்பா இந்த பாம்பே சிட்டில நீங்க ஆசைப்பட்டது மாதிரியே ஆர்னமெண்ட்ஸ் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் எல்லா சப்போர்ட்டும் பண்றேன். அது மட்டும் இல்லாம மிஸ்டர் விக்ரம், உங்க ஒய்ஃப் இந்த பிசினஸ்ல மேல வர்றதுக்கும் நான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன். என்னோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் உங்க ஒய்ஃபை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அவங்க சக்சஸை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தடையா யாரும் வரவே முடியாது என்று அங்கு நின்று கொண்டிருந்த விஜய், கீர்த்தி மற்றும் அங்கிருந்த அனைவரையும் சலிப்பான பார்வை ஒன்றை பார்த்தவாறு சொன்னார் சத்யதேவ். அவரது இந்த பேச்சும் அணுகுமுறையும் அங்கிருந்த அனைவரையுமே அவமானப்படுத்துவது போலதான் தெரிந்தது. கீர்த்திக்கோ விஜயின் மீது இருந்த நம்பிக்கை சுக்கு நூறாக கரைய ஆரம்பித்தது. இந்த விஜயை நம்ம மலை போல நம்பணும், ஆனா இவன் எல்லா இடத்துலயும் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் வேலைக்கு ஆக மாட்டானா? நாம தான் இவனை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவன் பின்னாடி வேஸ்டா நின்றுகிட்டு இருக்குமோ? ஒருவேளை சுரபி பின்னாடி நின்று இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கும் ரொம்ப பெரிய சப்போர்ட் கிடைச்சிருக்குமோ என்னமோ. அவசரப்பட்டுட்டே கீர்த்தி, சுரபியை வேற நாம பகைச்சிக்கிட்டோம். இப்ப என்ன பண்றது என்று தனக்குத்தானே நொந்து கொண்டவள் தலையில் அடித்து கொள்ளாத குறையாக மனதிற்குள்ளேயே புலம்ப ஆரம்பித்தாள். இங்க பாருங்க, தேவையில்லாம இங்க நின்று கிரௌடை ஏற்படுத்திக்கிட்டு வர விஐபிஸ்க்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காதீங்க. கூட்டத்தை கலைச்சிட்டு கான்ஃபரன்ஸை அட்டன் பண்றதுக்கான வழியை பாருங்க என்று சொன்ன சத்யதேவ் விக்ரம் மற்றும் சுரபி பக்கம் திரும்பி, நீங்க ரெண்டு பேரும் என் கூட வாங்க, நான் இந்த இடம் முழுசா சுத்தி காட்டுறேன் என்று சொல்லி அவர்கள் இருவரையும் அங்கிருந்து அழைத்து சென்றார். கீர்த்தி அகர்வாலின் பார்வையோ இன்னும் விஜய் மீதுதான் இருந்தது. அவள் அவனை மிகவும் இழிவாக நினைக்க ஆரம்பித்தாள். விக்ரம் மற்றும் சுரபி செல்லும் திசையை பார்த்து கொண்டிருந்த விஜயின் பார்வை இப்பொழுது தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் கீர்த்தியின் பக்கம் திரும்பியது. அவள் பார்வையில் தெரிந்த மாற்றத்தை உணர்ந்தவன் தன் மனதிற்குள், என்ன இவ நம்மளை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா? இதுக்கு முன்னாடி இவளோட பார்வை ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ அவளோட பார்வையிலேயே ஒருவித பணிவும் மரியாதையும் தெரிஞ்சிச்சு. ஆனா இப்போ ரொம்ப அலட்சியமா பார்க்குற மாதிரி இருக்குதே. ஒருவேளை அடுத்தடுத்து கண்டினியூஸாக நான் எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுறேன், ஸோ நான் ஒரு வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டாலோ? உண்மையாகவே நம்ம ஃபேமிலியில் நம்ம என்ன லெவலில் இருக்கோம்னு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அது இவங்களுக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னா நாம் என்ன பண்ணுறது என்று தன் மனதிற்குள் லேசாக பயப்பட ஆரம்பித்தான்.
உண்மையிலேயே விஜய் மல்ஹோத்ராவை பொறுத்தவரை அவனுடைய ஃபேமிலியில் யாரும் அவனை மதிப்பதே கிடையாது. இப்பொழுதுதான் அவனை நம்பி ஜுவல்ஸ் கம்பெனி ஒன்றை அவன் கையில் கொடுத்துள்ளனர். ஒருவேளை அந்த கம்பெனியிலும் அவன் கோட்டை விட்டுவிட்டால் அதற்கு பின் அவன் அந்த குடும்பத்தில் இருக்கவே அவன் தகுதியற்றவனாகி விடுகிறான். அதனால்தான் இப்பொழுது சத்யதேவிடம் அவனால் அளவுக்கு மீறி பேசவே முடியவில்லை. இருந்தாலும் அவனுக்குள் ஏதோ ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. விக்ரமையும் சுரபையையும் எத்தனையோ பேர் வந்தாலும் நிச்சயமாக தான் நினைத்தது போல் அசிங்கப்படுத்தி பழிவாங்கியே ஆவேன் என்ற ஒரு நம்பிக்கை அவன் மனதை விட்டு விலகாது இருந்தது. அதற்கான காரணத்தை நாமே இனி போக போகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஷிட், இன்னைக்கு எப்படியாச்சும் இந்த விக்ரம பழிவாங்கி ஆகணும்னு ஒரு தீர்க்கமான முடிவோட இருந்தேன். ஆனா இந்த சத்யதேவ் இடையில வந்து எல்லா காரியத்தையும் கெடுத்துட்டான் என்று கோபமாக விஜய் புலம்ப, அதை கேட்ட கீர்த்தி அகர்வால், இங்க பாருங்க மிஸ்டர் விஜய், நீங்க தேவையில்லாம விக்ரம் கூட வம்புக்கு போறீங்கன்னு நினைக்கிறேன். நாமளும் நம்ம சைட்ல இருந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஆனா அவனை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியில நாம அசிங்கப்பட்டு நின்னதுதான் மிச்சம் என்று தன் மனதிற்குள் இருப்பதை அவனிடம் இலைமறை காயாக தெரிவிக்க ஆரம்பித்தாள். இங்கே ஜுவல்ஸ் எக்ஸிபிஷனுக்குள் நுழைந்த விக்ரம் மற்றும் சுரபியிடம் சத்யதேவ், இங்க பாருங்க, அவங்கள நினைச்சு நீங்க எந்த ஒரு கவலையும் பட்டுக்க வேண்டாம். பிகாஸ் என்னோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. இன்னொரு விஷயம் மிஸ்ஸஸ் சுரபி, உங்களுக்கு என்னோட சப்போர்ட் இல்லைனாலுமே உங்க டேலண்ட்டை வச்சு நீங்க ஹை லெவலுக்கு வர முடியும். அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்று அவர் சிரித்து கொண்டே சுரபியை பார்க்க, அவளோ அவரை எப்படி என்பது போல் கேள்வி பார்வை ஒன்று பார்த்தாள். என்ன இப்படி பார்க்குறீங்க? நான் எதை வச்சு சொல்றேன்னு தானே யோசிக்கிறீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லான்ச் ஆச்சு வேர்ல்டு கிங் லாக்கெட். அதை நீங்க எவ்வளவு பர்ஃபெக்டா சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தீங்கன்னு நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். உண்மையாவே ரொம்ப ரொம்ப அழகா அந்த லாக்கெட் டிசைன் பண்ணியிருந்தீங்க. அப்படிப்பட்ட டேலண்ட் இருக்கிற உங்களால இங்க மட்டும் இல்ல, எவ்வளவு பெரிய ஃபாரின்ல போய் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் நிச்சயமா எல்லா இடத்துலையும் உங்களால சக்சஸ் ஆக முடியும் என்று அவன் சுரபியை புகழ்ந்து தள்ள, ஹலோ மிஸ்டர் சத்யதேவ், நீங்க என்னை இந்த அளவுக்கு புகழணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை. நான் அந்த அளவுக்கு எல்லாம் ஒர்த்தே இல்லை என்று அவள் தன்னடக்கத்துடன் சிரித்து கொண்டு சொல்ல, உங்க தன்னடக்கம் எனக்கு பிடிச்சிருக்கு. அதே சமயம் உண்மையை என்னால் சொல்லாம இருக்க முடியாது இல்லையா? அந்த அளவுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டா இருந்துச்சு உங்க லாக்கெட் டிசைன் என்று சொன்னார் சத்யதேவ். அவர் இத்தனை நேரம் புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கும் அந்த லாக்கெட் இப்பொழுது சுரபியின் கழுத்தில் தான் அழகாக சிரித்து கொண்டிருந்தது. விக்ரம் தான் அதை அவளுக்கு வேறு ஒரு ஆள் மூலம் ஏலத்தின் போது வாங்கி கிஃப்டாக அவளுக்கு அதை பிரசன்ட் செய்து இருந்தான். அதை நினைத்து பார்த்தவளின் முகத்தில் அழகிய புன்முறுவல் ஒன்று தோன்றியது. இப்படி இவர்கள் 3 பேரும் சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த நபரை பார்த்து சத்யதேவின் கண்கள் அகல விரிந்தது. தன்னையும் மறந்து அந்த நபரின் பெயரை உச்சரித்தார். சுனில் மல்ஹோத்ரா இங்க? சுனில் மல்ஹோத்ராவை பார்த்த சத்யதேவ் முகத்தில் ஒரு மரியாதையும் அதே சமயம் ஒரு பயமும் தெரிந்தது. சுனிலின் பாப்புலாரிட்டியை பற்றி சத்யதேவ் மிக நன்றாக அறிந்திருந்தார். மல்ஹோத்ரா ஃபேமிலியில் அவன் மிகவும் முக்கியமான நபர்களில் ஒருவன் என்பதை தெரிந்து வைத்திருந்தவர். அவன் எதற்காக இப்பொழுது இங்கே வந்துள்ளான் என்று குழம்பினார் சத்யதேவ். மிஸ்டர் சுனில் மல்ஹோத்ரா இங்க என்ன பண்றாரு என்று சத்யதேவ் தனக்குத்தானே சொல்ல, விக்ரம் அவனை முகம் சுழித்து பார்த்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.